கோகிலா. ஏங்க உள்ள வாங்க. இந்த வரேன். என்னம்மா பண்ற? உங்க பையனுக்கு சூடு வைக்கலான்னு இருக்கேன். ஏய், சும்மா சொன்னீங்க. அவனுக்கு தோசை 2 சூடா ஊத்தி கொடுத்தா சாப்பிட்டு விளையாட போவான். அதுக்கு தான் உட்காந்துருக்கேன். சரி கோகிலா, திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. காப்பு கட்டிட்டாங்க. போயிட்டு 2 தங்கச்சிங்கள்ட்ட சொல்லிட்டு வரலாமா? அத்தை வீட்டுக்கா? ஆமாண்டா, அத்தை வீட்டுக்கு தான் போறோம். என்னங்க அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா பிறந்த பிள்ளைங்களுக்கு? போயிட்டு கூட்டிட்டு வரலாங்க. ஆமாம்மா, ஒரு 4 நாளைக்காவது அழைக்கிறது இல்லையா? பிள்ளைங்க கட்டிட்டு போணுச்சு. அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஊரில் இருக்கவங்களும் ஒரு மாதிரி பேசுவாங்க. திருவிழாவுக்கு கூட சொல்லலையான்னு கேட்பாங்க. நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த பிள்ளைங்க எந்த விசேஷத்துக்கும் வரமாட்டேங்குது. நம்ம போயிட்டு திருவிழாவுக்கு சொல்லுவோம். வந்து சாமியை கையெடுத்து கும்பிட்டு போகட்டும். பிறந்த பிள்ளைங்கள்ல. சரிங்க, வாங்க போயிட்டு ஒரு 8 சொல்லிட்டு வந்துடலாம். 2 வீட்டுக்கும் போயிட்டு சொல்லிட்டு வந்துடலாம். நீ அப்படியே கட்டப்பை எடுத்துட்டு வா. வரும்போது காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரலாம். 4 நாள் 5 நாளைக்கு தேவையான சாமானை வாங்கிக்கிட்டு அப்புறம் அந்த பிள்ளைங்க போகிற அன்னைக்கு கறி எடுத்து ஆக்கி கொடுத்து விடலாம். சரிங்க, வாங்க போலாம். ஐயோ என் தங்கம் மவனே, நீ இல்லாமையா? ஓடி ஓடி ஓடியா, எழுந்திரிமா. நீங்க போங்க, நான் வாரேன். திருவிழாவுக்கு தன் தங்கையை அழைக்க வேண்டும் என 2வது தங்கை வீட்டுக்கு, அதாவது சந்தியா வீட்டை நாடி வந்து விட்டார். ஆனால் செக்யூரிட்டி உள்ள விடாமல் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார். ஐயா, சந்தியா என்னோட நாத்தனாருங்கய்யா. அவங்கள பார்க்க தான் வந்திருக்கிறோம். எங்களை உள்ள விடுங்களேன். சார், என்னோட தங்கச்சி சந்தியா. அவங்க அண்ணன் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க. நாங்கள் அனைவரும் சந்தியாவின் சொந்தக்காரங்கள் என செக்யூரிடம் விலக்கி கூறியுள்ளார். ஆனாலும் செக்யூரிட்டி உள்ள விடுவதாக இல்லை. பின்பு சத்தம் கேட்டு சந்தியாவே வரப்போகிறாள். என்னது இது? சொந்த கடையாட்டம் ஒரே சத்தம். என்னது இது? எதுக்கு கத்திட்டு இருக்க? போங்கட்ட. ஏன் மேடம்? சந்தியா, தங்கச்சி எப்படிமா இருக்க? என்ன இது? கேட்டுக்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்க? என் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன விஷயம்னே சொல்லு. நல்லா இருக்கியாமா? அத்தை நல்லா இருக்கியா அத்தை? என்ன நீ திடீர்னு வந்திருக்க? என்ன விஷயம்? இல்லம்மா, நம்ம ஊர்ல திருவிழாம்மா, காப்பு கட்டியிருக்காங்க. அதுதான் உன்னையும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். திருவிழாவா? ஆமா, பொல்லாத திருவிழா. 2 3 சந்து, 4 பந்து, ஒரு 10 வீடு, அந்த ஊர்ல ஒரு திருவிழா. அதுக்கு வேற நான் வரணுமா? சரி, நான் அப்படியே வரேன்னு வச்சுக்கோ. கார் கொண்டு வந்து நான் எங்க நிறுத்துவேன்? காரெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தலாமா? இடம் ஏகப்பட்டது இருக்கு. நம்ம வீட்டு பின்னாடி சும்மா தானே இருக்கு இடம். வீட்டு பின்னாடியா? என்ன உளர்ற நீ? மாடு கட்டி வச்சிருக்க, ஒரே சாணி வடையா இருக்கும். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். என் புருஷன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வர்ற? என்னம்மா, கார் வந்து வீட்டுக்கு முன்னாடி கூட நீ நிறுத்திக்கமா. என்ன நீங்க காலையில சாணி கரைச்சி ஊத்துவீங்க, கோலம் போடுவீங்க. கார்ல கிளாஸ்ல பட்டுச்சுன்னா என்ன பண்றது? என் கணவருக்கு யார் பதில் சொல்றது? சந்தியா, யார் வந்திருக்கா? என்னங்க? அது ஒண்ணும் இல்ல, நான் வந்து சொல்றேன் இருங்க. ஓ, மச்சான் குரல் மாதிரி கேட்டுச்சு, அதான் கேட்டேன். இவரு வேற சும்மா இருக்க மாட்டார். இல்லங்க, இருங்க வரேன். என்னம்மா அது? உன் புருஷன் கேட்குறாரு, எங்கள் அண்ணன் தான் வந்திருக்காருன்னு சொல்லாமல் மனசுக்குள்ளாரே வச்சிருக்கியே. அண்ணன் ஏழையாக இருப்பதால் வா அண்ணா என்று வீட்டிற்கு கூட அழைக்க மாட்டேங்கிறாள் சந்தியா. ஒரு காலத்தில் சந்தியாவும் அதே ஏழ்மையான அண்ணன் வீட்டில்தான் பிறந்து வளர்ந்திருக்கிறாள். ஒரு சிறிய கிராமத்தில் தான் பிறந்து ஏழ்மையான அண்ணனுக்கு தான் தங்கையாக இதுவரைக்கும் வாழ்ந்திருந்தாள். பிறகு பணக்கார பையனை திருமணம் முடித்து இப்போ வசதியாக வாழ்கிறாள். பழையதை மறந்துவிட்டு தன் அண்ணனை கூட பிறகு உதாசீனம் படுத்துகிறாள். ஆனால் அவளின் அண்ணனோ அதை பொருட்படுத்தாமல் தங்கையின் உறவு வேண்டும் என திருவிழாவுக்கு அழைக்க வந்திருக்கிறார். அண்ணே, சொல்லுன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு சம்பாரிச்சு வீட்டை கட்டுனே. ஒரு பெரிய வீடு கட்டு, ஏசி போடு, அப்பதானே வர முடியும். என் குழந்தைக்கெல்லாம் சுத்தமா சேராது. ப்ளீஸ், நான் மட்டும் வேணா ஒரு நாள் வந்தேன். என்னைக்கு பூஜைன்னு சொல்லி சாமி கும்பிட்டு போறேன். சந்தியா, தப்பா எடுத்துக்காதம்மா. புருஷன் புள்ள குழந்தைங்களோட வந்து சாமி கும்பிட்டு போனாதாம்மா நல்லாயிருக்கும். நீ மட்டும் எப்படிம்மா வருவ? கல்யாணம் கட்டிட்டு போனது, அதுக்கப்புறம் நீ வீட்டை திரும்பி கூட பார்க்கலையம்மா. சாமியவாது கையெடுத்துட்டு போமா குடும்பத்தோட வந்து. அண்ணி, நீங்க கூட சுத்த முட்டாள்தனமா பேசாதீங்க. என்ன நீ? என் குழந்தை தான் நான் பிறந்ததுல இருந்து ஏசியில தான் வளர்த்துட்டு இருக்கேன். அங்க வந்து எப்படி நீ வச்சிருப்பேன்? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அண்ணி. அண்ணே, நீயாவது புரிஞ்சுக்கோ. நீ வீடெல்லாம் கட்டி முடி, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நான் வந்து பார்த்துட்டு போறேன். ப்ளீஸ், நான் இப்போதைக்கு நீ கிளம்பு. ஏய் பேபி, உள்ள போ. தங்க பிள்ளை, உன்னை தூக்கி வளர்க்காத பாவி ஆயிட்டேம்மா. தாய்மாவனா இருந்தோம். நீ என் வீட்ல இருந்தீனா இந்நேரம் உன்னை நான் எப்படி தூக்கி சுற்றி வளர்த்துருந்துருப்பேன். ஊரையே தூக்கிட்டு போய் சுற்றி காட்டலான்னு இருந்தேன். என்ன பண்ணுறது, கொடுத்து வைக்கல. வா வா வா, மாமா கிட்ட வா. என்னங்க, வாங்க போகலாம். உங்கள் தங்கச்சி நீங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்குவீங்க. ஆனால் என் கணவர் அசிங்கப்படுறதை என்னால் பார்க்க முடியாது. வாங்க. வரேம்மா. போயிட்டு வானே.
ஏ பேபி உள்ள போ. சீ கருவா கொட்டை இவ்ளோ கருப்பா இருக்கான். வெயில திரிவான் போல. இவங்க வீட்ல எங்க ஏசி இருக்கு? சீ போடா ஃபர்ஸ்ட் உங்க அப்பா அம்மா போறாங்க பாரு. ஏய் உள்ள போ. பணம் தான் உலகம்னு நினச்சிக்கிட்டு அக்காலும் தங்கச்சியும் தான் அண்ணனை கண்டுக்காம இருக்காளுங்க. ஒரு காலத்தில் அண்ணன் பின்னாடி போகிற நிலைமை வருமா? நிச்சயம் வரும். பணம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கும், நாளைக்கு வேறவங்க கிட்ட போகும். ஆனால் மனுஷனோட குணத்தை மாற்றிக்கவே கூடாது. என்ன சந்தியா, யார் வந்தா? இல்லைங்க ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம். நீங்கள் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க. அப்படியா, சரி சரி. சந்தியா அவளுடைய அண்ணன் வந்து போனதை தன் கணவனிடம் மறைக்கிறாள். எதற்காக மறைக்கணும்? கணவன் ரொம்ப நல்லவர். ஏனென்றால் வா ஒரு வாரம் போயிட்டு உங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கலாம் என்று சொல்லிவிடுவாரோ என்ற பயத்தில் தான் அண்ணன் திருவிழாவுக்கு அழைத்ததை மறைத்து விடுகிறாள். ஏனென்றால் கணவர் ரொம்ப நல்லவர். சந்தியா தான் இடையில் பணத்தை பார்த்து மாறிவிட்டாள். பணக்கார புத்தி வந்துவிட்டது. சந்தியா இப்போ யாருக்கு கால் பண்ணுறா? அவளோட அக்காவுக்கு கால் பண்ணி அவளோட அண்ணன் வந்துட்டு போனதை உடனே சொல்ல போறா. அண்ணன் இங்கே வந்துச்சு, அங்கே வந்தால் நீ எதுவும் பேசாத, வீட்டுக்குள்ளே விடாதன்னு சொல்ல போறா. அதானே நடக்க போகுது. எடுக்க மாட்டா, என்னதான் பண்ணுவாளோ. ஹலோ அக்கா. ஹலோ சொல்லுடி. எக்கா ஃபோன் கூட எடுக்காம எங்கடி போற லூசு பிடிச்சவளே? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதாண்டி நம்ம அண்ணன் இருக்கான்ல, பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு தன் பையனையும் கூட்டிக்கிட்டு வந்தான். ஊர்ல ஏதோ திருவிழாவாக்கா, நம்மள கூட்டிட்டு போலான்ட்டு வந்தானா. எக்கா நீயே சொல்லு, அங்க போய் ஏசி இல்லாம வீடு இல்லாம வாசல் இல்லாம எப்படிக்கா இருக்கிறது? ஐயோ என்னடி சொல்ற சந்தியா? வேணாண்டி, கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த வீட்டில் நம்ம எப்படிலாம் கஷ்டப்பட்டோம். முடியாது முடியாது, இங்கே ஏதோ வந்துட்டா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். வேண்டாம் சந்தியா, என்னாலலாம் நம்ம ஊருக்குலாம் வர முடியாது. தாலி கட்டினா அதுக்கப்புறம் நான் இன்னும் வரைக்கும் ஒரு தடவை கூட எட்டி பார்த்ததே இல்லடி. அது மட்டும் இல்லை சந்தியா, அங்கே போயிட்டு வசதி பத்தாது. என் வீட்டுக்காருக்கு என்ன சொல்கிறது, அவருக்கெல்லாம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குடி. வீட்டை சுற்றி ஒரே மண், புழுதி அடித்தா ஒரே தும்மிட்டே இருப்பார். அங்கே ஹாஸ்பிட்டல் வசதி கூட இல்லை. என்னடி ஒரு 10 வீட்டுக்கு திருவிழா கொண்டாடிக்கிட்டு நம்ம அண்ணன் எதுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு அலையுது? என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சா உடனே வாம்பாரு. என் வீட்டுக்காரை விட என் மாமனார் இருக்கான் பாரு கிழவே, பிறந்த வீட்டுக்கு ஏன் போகவே மாட்டேக்கான்னு ஏற்கனவே சண்டை போட்டுட்டே இருக்கான். நல்ல வேலை நீ இப்போவே என்கிட்ட சொன்ன. அன்னை வந்ததும் வாசல்லையே வச்சு அனுப்பிடுறேன். என் மாமனார் கண்ணில் படுறதுக்குள்ளார. தேங்க்ஸ் இந்த விஷயம் சொன்னதுக்கு. சரிக்கா, இந்நேரம் அண்ணன் அங்கதான் வந்துகிட்டு இருக்கோம் மைனியோட. நீ பார்த்து என்னன்னு பாரு. சரியா, நான் வீட்டுக்குள்ள போறேன். பாய்க்கா. என் புருஷனுக்கு தெரிஞ்சா திட்டுவான். நீங்களாம் ஒரு தங்கச்சானு கேட்டா அடிப்பா இருக்கா. சரிக்கா நான் வச்சிடறேன். என்ன ஏய் உஷாரா ரெடி, ஊருக்கு எதுவும் போயிடாதடி, அப்புறம் ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி போயிடும். ஏற்கனவே இங்க வந்துதான் நம்ம பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிட்டேன், முகத்தை பல்லன்னு வச்சிருக்கேன். ஊருக்கு போனா அவ்வளவுதான், அந்த சாணி புளிதெல்லாம் பட்டு நமக்கு வியாதி தான் வந்துடும். என்னடி நீ இப்பதான் என்கிட்ட சொல்லிட்டில, அதெல்லாம் என் மாமனாரு என் புருஷனை பாக்குறதுக்குள்ளார வாசல்லே வச்சு பேசி அனுப்பிடுறேன். நீ வை வை. சரி வை வைடி. இந்த அண்ணன் ஏன் இப்படி பண்ணுது? வீடு வாசல் இல்லை, ஒன்றும் இல்லை, போய் தங்கச்சி புருஷனையும் விருந்து கலைக்குது. கொஞ்சம் கூட புத்தி இருக்கான்னு பாரு. தங்கச்சி புருஷனை அழைக்குதுன்னு வச்சுக்கோ, அவருக்கு பாத்ரூம் போகிறதுக்கு பாத்ரூம் இல்லை. எங்கள் அண்ணன் காட்டுக்கு போகும், என் புருஷன் காட்டுக்கு போவாரா? என் புள்ள ஏசிலே தான் இருக்கும். அங்கே போயிட்டு என்ன, வீட்டுக்குள்ளார 10 பேர் 4 பேர் கூட உட்கார முடியாது. அந்த மாதிரி ஒரு குட்டி சோறு மாதிரி வீடு. எங்கே போயிட்டு என் புள்ள இருப்பா? என் பொண்ணுக்கு எப்படி சேரும் அந்த வீடு? கொஞ்சம் கூட புத்தியே இல்லை. வருதான் திருவிழாவுக்கு அழைக்கிறதுக்கு, வரட்டும். நாக்க கொடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டு அனுப்பிச்சி விட்றேன். இந்த மைனிக்கு கூட புத்தி இல்லையாட்டுக்கு. அப்பப்பா நல்ல தங்கச்சிங்க. பணக்கார மாப்பிள்ளைய பார்த்து அண்ணன் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் கஷ்டப்பட்டு வளர்த்த அண்ணனையும் நல்லபடியாக கட்டி கொடுத்த அண்ணியையும் கொஞ்சம் கூட கண்டுக்கிறாங்களா பாரு. 2 சகோதரியும் பெரிய ராட்சசியாக இருப்பாளுங்க போல. பணம் கண்ணில் பட்டதும் பெரிய திமிர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இவளுங்களுக்கு. கண்டிப்பாக இவங்க 2 பேரும் வருங்காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. யாருக்கு தெரியும், தான் அண்ணன் வீட்டில் கூட கையேந்திர நிலைமை வரும். கண்டிப்பாக வரணும். ஐயோ நேரமாச்சு, வெளியில் போய் நிற்போம். என் மாமனார் மட்டும் கண்ணில் பார்த்துட்டாரு, அவ்வளவுதான். பிறந்த ஊருக்கு திருவிழாவுக்கு போவாட்டி இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டே கரிச்சு கொட்டிடுவான். என் மாமனார் கண்ணில் படுறதுக்குள்ளார அப்படியே பேசி அலையக்கா அனுப்பிட வேண்டியதான். இந்த அண்ணனுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லை, வீதி உள்ள மாதிரி அலையுது கன்றாதி. என்னங்க? என்னம்மா என்ன? இல்லைங்க, உங்கள் 2வது தங்கச்சி அவங்களே அந்த அளவுக்கு பேசும்போது முத தங்கச்சி இதை விட அதிகமாக பேசுங்க. நீங்கள் வேணால் தங்கச்சின்னு பொறுத்து போகலாம், ஆனால் நீங்கள் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாதுங்க. 2 பேரும் வரம்பு எல்லைக்கு மீறி பேசுகிறாங்க. நம்மளோட ஏழ்மையை குத்தி காட்டி அவமானப்படுத்துகிறாங்க. வேண்டாங்க, நம்ம கூப்பிட வேணாங்க. வாங்க திரும்பி போயிடலாம்.
சேச்சே, என் தங்கச்சி தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திருவிழாவுக்கு சொல்லணுமா? ஒருவேளை இவ கூட வரலாம்ல. ஊரவங்க தப்பாக பேசுவாங்க, ஏன் பிள்ளைங்களுக்கு சொல்லலன்ட்டு. கொஞ்சம் பொறுமையாக இரேன். அப்படிலாம் சத்தியா பண்ண மாட்டான். இரு, நானே போயிட்டு சொல்கிறேன். வேண்டாங்க, வேணா நாங்கள் இங்கேயே இருக்கோம், நீங்கள் வேணா போயிட்டு வாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. 2 பேரும் நாம போய் சொல்லணும். வா என் கூட. எனக்காண்டி வரமாட்டியா? உங்களுக்காக தானேங்க இவ்வளோ தூரம் வந்தேன், வாங்க போகலாம். அண்ணே. சத்யா, நல்லா இருக்கியாப்பா? பிள்ளை எப்படி இருக்கு? வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? மாமனார் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு மைனி. என்ன இந்த பக்கம், ஏன் இங்கே நிற்கிறீங்க? நான் சும்மா எதாச்சியே கடைக்கு வந்தேன். இல்லைம்மா, உன்னை பார்க்க தான் வந்தோம். நல்ல வேளை நீ உன்னை வழியிலேயே பார்த்தாச்சு. என்ன பார்க்கறதுக்கு வந்தீங்களா? ஏதாவது விசேஷமா என்ன? என்னண்ணே என்னண்ணே எப்படி இருக்க? பரவாயில்ல, பெரியவளாவது நல்லா இருக்கியான்னு கேட்குறா அவங்க அண்ணனை. நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் ஏதோ இருக்கேன். என் மாமனாரு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒன்னுல தான் வீட்டுல இருந்து தானே வந்தேன்னு குத்தி கட்டிட்டே இருக்காரு. ஏனே தப்பா எடுத்துக்காதனே, அந்த வீட்டு வாசல தான் எடுத்து கட்டேன். கடைசி வரைக்கும் அந்த குட்டி சோர்லயே குடியிருக்க போற. ஏனே சரி அதை விடு, நீ என்ன விஷயமா வந்த அதை சொல்லு. இல்லைம்மா, நம்ம ஊரில் காப்பு கட்டியிருக்காங்க. 4 நாள் திருவிழாம்மா. ஒரு 4-5 நாள் பிள்ளையும் புருஷனையும் கூட்டு வந்து தங்கிட்டு போமா. சாமி கும்பிட்டு போ. தங்கச்சிட்ட சொன்னேன், ஒன்றும் சொல்லல. நீயும் வாமா. நீ வந்து பாப்பாவிட்ட பேசி 2 பேரும் வந்து இருந்துட்டு போங்க. எது நம்பூர்லையா? என்னனே, அந்த 4 வீடு இருக்குது, அந்த 4 வீட்டுக்காரங்களுக்கு திருவிழாவா? சும்மா கம்முன்னு இருனே. என்னே, என் பொண்ணு ஒரு நிமிஷம் கூட ஏசி இல்லாம இருக்க மாட்டானே, புரிஞ்சுக்கோனே, அவளுக்கு சேராதனே. அது மட்டும் இல்ல, என் மாமனார் இருக்கார் பாரு, திட்டுவாரனே. பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு போற வேலை வச்சுக்கிட்டா. ஏற்கனவே என்னையே என் மாமனார் அங்கே போவேனான்ட்டாரு. அதனால தானே கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் வரவே இல்லை. எனக்கும் ஆசை தான் நம்ம வீட்டு சாமியே பார்க்கணுன்ட்டு. என்ன பண்றது, புரிஞ்சுக்கோனே. இவளும் அப்படிதான் இருக்கா. எல்லாம் பாதியில் பணத்தை கண்டுக்கிட்டு இப்படி இப்படி அண்ணனை அவமானப்படுத்துகிறாளுகளே. என்னே, நான் சொல்கிறேன், நீ தப்பா எடுத்துக்காத. தயவு செஞ்சு ஒரு நல்ல வீடு கட்டு. அந்த வீடு குட்டி சுவராட்டு இருக்குது, ஒழுகுதுன்னு கூட கேள்விப்பட்டேன். இடிச்சு போட்டுட்டு ஒரு நல்ல வீடு கட்டலாம்ல. ஏனே? என்னம்மா, அது நம்ம அம்மா அப்பா வாழ்ந்த வீடு, அதை போய் இடிக்க சொல்றியம்மா? என்ன, அம்மா அப்பா வாழ்ந்த வீடு தான், அம்மா அப்பாவே போய் சேர்ந்துட்டாங்க. இன்னும் அம்மா அப்பா வாழ்ந்த வீடுன்னு எத்தனை வருஷத்துக்கு வச்சிருக்க போற சொல்லு? ஒழுகும், நாளைக்கு பாதி பாதியா இடியும். நீ என்ன பண்ணுவ? அந்த வீட்லயே இருப்பியா? பத்தாதுக்கு எங்களையும் வந்து கூப்பிடுற. நாங்க வரப்போக இருக்கணுமா வேண்டாமா சொல்லு? நாங்க வரப்போக இருக்கணும்னா நல்ல முறையில நீ வீடு கட்டு ஃபர்ஸ்ட், சரியா? அந்த மாட்டெல்லாம் தயவு செஞ்சு வித்து தொலைனே. மாட்டை பார்த்துக்கிட்டு பால் கறந்துக்கிட்டு பால் ஊற்றிக்கிட்டு இதெல்லாம் தேவையா? ஒரு நல்ல வேலைக்கு போனேன், என்னால் வெளியில் சொல்ல முடியல. எங்கள் அண்ணன் ஒரு பால் கறக்குறவன், எங்கள் அண்ணன் வந்து மாடு மேய்க்கிறான்னு எனக்கு அவமானமாக இருக்குனே. அது மட்டும் இல்லை, வீடு வாசம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கே முடியல. பார்க்குறவங்களும் என்ன தெரியுமா செய்கிறாளுங்க? அப்படி அந்த வீட்டை பிறந்துட்டு இங்கே வந்து இவங்க இப்படி இருக்கிறாளுகளே, பணக்கார வீட்டை கட்டிக்கிட்டேன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. தயவு செஞ்சு வீட்டை கட்டுனேன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இங்கே பாருண்ணே, வீடு வாசம் கட்டாமல் இன்னொரு தடவை வந்து எங்களுக்கு விருந்துக்கெலாம் அழைக்காதனே, சரியா? நீ என்ன வேணா நினச்சிக்கோ. ஆமாம், இது யாரு, உன் பையனா? இது எப்போ பிறந்துச்சு? ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ஆமாம் ஆமாம், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தானே பிறந்துச்சு. சொல்லிவிட்டீங்கல்ல, என்னால் தான் வர முடியல. சரி, நீ தப்பாக எடுத்துக்காத. நான் இங்கே வந்து நின்னது என் மாமனாருக்கு தெரிஞ்சால் திட்டுவார். ஏன்னா அவர் தான் கடைக்கெல்லாம் போவார். நான் இன்னைக்கு யதார்த்தமாக வந்தது நல்லதாக போச்சு. உன்னை எடுத்து அப்படியே பார்த்துட்டேன். வேண்டாண்ணே, நான் சொல்கிறத கேளு. தங்கச்சி நீ எப்படி வேணா நினச்சிக்கோ, பணம் தானே எல்லாமே. வீடு வாசல் இருந்தால் தான் 4 சனம் நம்மளை மதிக்கும். நீ வேணா அந்த குடிசையிலே இரு. ஆனால் எனக்கு எந்த அவசியமும் இல்லைண்ணே. எனக்கு என்னென்ன அவசியம் இருக்குது? நான் இவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு அங்கே வரணுமா? நீ வீடு வாசல் கட்டினா அதுக்கப்புறம் நல்லது கெட்டதுக்கு நான் வரப்போக இருப்பேன். எதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கணே. தப்பாக எடுத்துக்காதனே, நான் வரேன் என்ன இதுக்கப்புறம் வந்து நீ வான்னு என்னை கூப்பிடாதனே. சாரிண்ணே, நான் வரேன். என்னடா பிறந்த வீட்டு அந்த பிள்ளை கொஞ்சம் கூட மதிக்காமல் அப்படி பேசுதுன்னு நினைக்காத. நீயே யோசிச்சு பாரு. காசு பணம் வீடு வாசல் இதெல்லாம் இல்லைனா நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டு. புரிஞ்சுக்கோ, கடைசி வரைக்கும் நீ இந்த வாழ்க்கையே வாழ முடியாது. இந்த பால் கறக்கிற தொழிலெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு நல்லா வேலைக்கு போயிட்டு அவனை படிக்க வை, சரியா? இல்லைன்னா கடைசி வரைக்கும் நீ அந்த குட்டி சேவரில் தான் கிடப்பேன். வரேன் நான். என்னங்க, மனசை தளர விடாதீங்க. நான் தான் அப்போவே சொன்னேன்ல வேணாங்கன்ட்டு. நீங்கள் தான் அடம் முடிச்சிங்க தங்கச்சின்னு. ஆனால் அவங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. நம்மள மனசுனா கூட மதிக்கலைங்க. வாங்க போகலாம். நீங்கள் எதுவும் கஷ்டப்படாதீங்க. நமக்கு நம்ம பையன் இருக்கான், அவன் தாங்க நமக்கு சொத்து. காசு பணம் எதுக்குங்க ஆகுது? வாங்க போகலாம். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே துரோகியாக இருக்கலாம், ஆனால் நம்ம கூட பிறந்தவங்க துரோகியாக இருந்தால் அது எந்த காலத்துலேயுமே தாங்கிக் கொள்ளவே முடியாது. இன்றைக்கி அவங்கக்கிட்ட பணம் இருக்குன்ட்டு நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்க. அந்த பணம் நாளைக்கு நம்மக்கிட்ட வரும்போது ஒரு வேளை கூட பிறந்தவங்க நம்மக்கிட்ட வந்தால் நம்ம கண்டிப்பாக நிச்சயமாக
அழுதாலும் கெஞ்சினாலும் வீட்டுள்ள மட்டும் இந்த துரோகியை சேர்த்துறவே கூடாது. ஏன்னா அவங்க தான் இந்த உலகத்திலேயே பெரிய துரோகி. பாவம், தங்கச்சி தங்கச்சின்னு திருவிழாவுக்கு அழைக்க வந்தார், அவமானப்பட்டு போகிறாரு. இந்த பணம் படுத்துகிற பாடு பாருங்க, எப்படியெல்லாம் ஒருத்தரை கஷ்டப்படுத்துதுன்னு. கண்டிப்பாக அவர் வருத்தப்பட்டு போகிறாரு. கடவுள் பார்த்துட்ருக்காரு. இனிமே அவர் கையில் பணத்தை அள்ளி கொட்ட போகிறாரு கடவுள். ஒரு டர்ன் அவங்களதுன்னா இன்னொரு டர்ன் இவங்களது. வாழ்க்கை ஒரு வட்டம் தானே. என்னங்க இப்போ என்ன ஆச்சு? எதுக்கு அழுகுறீங்க? நான் என்ன சொன்னேன்? நம்மக்கிட்ட நம்ம பையன் இருக்கான். நானும் இனிமேல் வேலைக்கு போகிறேன், நீங்களும் ஒரு நல்ல வேலைக்கு போங்க. அவள் சொன்ன மாதிரி மாட்டை வித்தரலாங்க. நான் மாட்டை வித்தரலான்னு சொன்னதுக்கு நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. மாடு நீங்கள் மேய்க்கிறது நான் கேவலமாக நினைக்கலங்க. அந்த மாட்டை விற்றுட்டு அதில் வர காசில் நம்ம பையனை போயிட்டு நல்ல ஒரு ஹாஸ்டலு நல்ல ஒரு பள்ளிக்கூடம் பார்த்து நம்ம சேர்த்துட்டு வரலாங்க. அப்போ தாங்க அவனால் முன்னேற முடியும். நம்ம 2 பேருமே வேலைக்கு போவோம். நம்ம 2 பேரும் வேலைக்கு போகிறதுல இங்கேருந்து வீடு கட்டுவோம். மிச்சம் பணத்தை அவனுக்கு பள்ளிக்கூடத்துக்காக செலவு பண்ணுவோம். அவன் நல்லபடியாக படித்து வெளியில் வரட்டுங்க. நிச்சயமாக வேலை கிடைக்குங்க. அவன் பெரிய ஆளாகத்தான் போகிறான், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. யார் என்ன அவமானப்படுத்தியிருந்தாலும் பரவாயில்ல கோகிலா, என் கூட பிறந்த தங்கச்சிங்க ரெண்டும் அவமானப்படுத்திருச்சு. வீட்டுக்குள்ளார வாழனேன் அப்படின்னு உட்கார வச்சு ஒரு தண்ணி கூட கொடுக்கலம்மா. என் தங்கச்சிங்க நாளைக்கு நான் செத்து போனால் கூட வந்து பார்க்க மாட்டாங்களாட்டுக்கு. ஒரு வேளை நான் என் பிள்ளை இப்போ சின்ன பையனாக இருக்கான், வீட்டுக்கு செத்து போனேன்னா என் பிள்ளைங்கள பாப்பாளுங்களா? எனக்கே ஒரு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாளுங்களே. இவளுங்கள நான் வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எங்கள் அம்மா அப்பா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவளை என் கையில் கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. அன்னையிலேருந்து போராடி இவளுங்களை வளர்த்தேன். இதே மாட்டை தான் நான் பால் கறந்து மாடு மேய்ச்சி அந்த பால் காசுல இவங்களுக்கு சோறு போட்டேன். இன்னைக்கு அந்த மாட்டு கேவலமாக பேசுகிறாளுங்க. இந்த வீட்டில் தான் அவளுங்க வளர்ந்தாளுங்க. இந்த வீட்டை இன்னைக்கு குட்டி சேவரன்னு சொல்கிறாளுங்களே. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது கோகிலா. இப்போ எதுக்குங்க பழசெல்லாம் பேசுகிறீங்க? என்னைய பாருங்க, அழாதீங்க ஃபஸ்ட்டு, அழுகாதீங்க. அப்புறம் நானும் அழுதுருவேங்க, அழாதீங்க. ஏங்க, மாட்டை விற்றுட்டு அதில் வர காசை எடுத்து நம்ம பிள்ளைய நல்லா பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கலாங்க. நல்லா இங்கிலீஷ் பேசுவான். இங்கிலீஷ் பேசினாலே எங்கே போனாலும் வேலை கிடைக்கும். சரிங்களா? இனிமேல் நம்மளோட பையன் படிப்பு மட்டும்தாங்க நமக்கு முக்கியம். சரிங்களா? சரிங்களா சொல்லுங்க. அவன் படித்தான் தாங்க அவன் பெரிய ஆளாக முடியும். நம்ம இன்னைக்கு பட்ட அவமானத்தை அவன் நாளைக்கு வேறு யாருக்கிட்டையும் அவமானப்படக்கூடாதுங்க. புரியுதுங்களா? கோயிலா, நான் இப்போவே போயிட்டு நல்ல மாட்டு வியாபாரியை பார்த்து மாட்டை நல்ல விலைக்கு விற்றுட்டு வரேன். நீ பிள்ளைய வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு ஏதாவது டீ போட்டு கொடுமா, இல்லைன்னா பால் ஏதாவது கொடு. பசியோடு இருப்பான் பாவம். நான் வரேன். நம்ம பிள்ளைய நல்ல பள்ளிக்கூடத்தை சேர்க்கறதுக்கு விசாரிச்சுட்டு வரேன். என்னடா குட்டி, சரியா? இது வரைக்கும் அத்தை என்ன வந்து பார்த்ததில்லப்பா. அத்தையோட சுயரூபம் இன்னைக்கு தான் பார்த்தேன்ப்பா. நான் கண்டிப்பா படிச்சு பெரிய ஆளா வந்துருவேன்ப்பா. நம்ம நிறைய பெரிய வீடு கட்டலாம்ப்பா. சரிடி தங்க பிள்ளை, நீ இருக்கும்போது எங்களுக்கு என்னடி கவலை? வா வா வா, அப்பா போயிட்டு மாட்டை வித்துட்டு வரட்டும். நீ வா வா வா, சாப்பிடு. கொஞ்சோண்டு பிஸ்கட் இருக்குது, அம்மா டீ வச்சு தரேன், தொட்டு சாப்பிடுவா. என் பிள்ளை இப்போவே எவ்வளோ அறிவாக பேசுகிறான். இவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை கோகிலா. சரி கோகிலா, நீ தூக்கிட்டு போ, நான் போயிட்டு வரேன். அப்பா. ஐயா, நல்லா இருக்கியா சாமி? என் செல்ல குட்டி, நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சாமி. உன்னைய பெற்றுட்டு நான் நல்லா இருக்க முடியாமல் இருக்குமா? உன்னோட புண்ணியத்தில் அம்மா ரொம்ப சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கேன். ஆமாப்பா, உன்னை பெற்றதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஐயா. போதும்ப்பா, எதுக்கு இப்படி புகழ்றீங்க? என்னையா அப்படி சொல்லிட்ட? இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து நல்ல வேலையில் இருக்க, இவ்வளோ பெரிய அரண்மனை மாதிரி வீடு, பத்தாவதுக்கு ஒரு காரு, எங்களை ரொம்ப பெருமைப்படுத்திட்டயா. என்னங்க வெளியே நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க பிள்ளைய? சாமி நீ உள்ள வாயா. அப்பா, ரொம்ப வருஷம் அப்புறம் வந்திருக்கேன். பழைய வீட்டுக்கு போகணும்ப்பா. பாத்தியடியா பிள்ளைய, என் கூட பிறந்த தங்கச்சிங்க அந்த வீட்டில் தான் வளர்ந்துச்சு. கட்டிக்கிட்டு போனதுலேருந்து குட்டி சேவருன்னு சொல்லிட்டு வீட்டை ரொம்ப கேவலப்படுத்திட்டு வராமல் விட்டுட்டாளுங்க. என் புள்ள அவன் பாரு, அந்த வாழ்ந்த வீட்டை மறக்காம முதல்ல அந்த வீட்டை பார்த்துட்டு தான் புது வீட்டுக்கு வருவேன்னு நிற்கிறான். இதை விட என் வாழ்க்கையில் என்னடி வேணும்? என் புள்ள தான் எனக்கு சொத்தே. அப்பா, நீங்கள் வாழ்ந்த வீடுன்னு சொல்கிறீங்க, அதை பாதுகாக்காமல் விட்டால் ரொம்ப தப்புப்பா. உங்கள் ஞாபகார்த்தமாக அந்த வீடு எனக்கு வேணும்ப்பா, எனக்கு பொக்கிஷம். எங்கள் அப்பா என்னை சின்ன வயசில் அந்த வீட்டில் தான் வளர்த்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம்லப்பா. அதனால் அந்த வீட்டை மறக்கக்கூடாதுப்பா. இவ்வளோ பெரிய அரண்மனையாக இருந்தாலும்
இது வேறப்பா. ஆனா அது சந்தோஷம் சொர்க்கம்ப்பா. வாங்கப்பா ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்து இங்க வரலாம். அப்பா போய் கார்ல ஏறுங்க போங்க. எதுக்குயா இங்கே தானே இருக்கு, நடந்து வர சாமி. ஐயாவு நீ காரில் வாயா, நான் நடந்து வரேன் என்ன. ஆ, அம்மாவுக்கு நடந்தாதான் நல்லா இருக்கும். நீ வேற நீ என்னத்த போ, பணத்தையே அனுப்பிச்சு அனுப்பிச்சு வீட்டில் குமிஞ்சு கிடக்குது. வேலைக்கு போவேனான்னு சொல்லிவிட்டேன். முட்டி கைகள்லாம் வலிக்குது வீட்லயே இருக்கிறனால. போயா, ரொம்ப சொகுசாக இருந்துக்கிட்டேன். இனிமேலாம் காட்டு வேலைக்கு போனால் என்னால் முடியாது ஆட்டுக்கு. ஏ செல்லக்குட்டி, இனிமேல் நான் ஏன் உன்னை காட்டு வேலைக்கு அனுப்ப போகிறேன்? வீட்டில் கூட வேலைக்காரங்க வச்சுக்க போகிறேன். அவங்க உனக்கு சமைச்சு கொடுப்பாங்க, நீ ஜாலியாக டிவி பார்க்கணும். அவ்வளோதான், நீ கஷ்டமே படக்கூடாதுமா. தம்பி, அம்மா இன்னும் குண்டாயிருவா. அப்பா, என் செல்லக்குட்டி அப்படி சொல்லாதீங்க. அம்மா, அப்பா சும்மா சொல்கிறாரு. நீங்கள் 2 பேரும் போய் காரில் ஏறுங்கம்மா. இல்லையா, அம்மா வெளியவே வர்றதில்ல. கை கால்லாம் ரொம்ப வலிக்குது சாமி. இந்த சாக்கிலையாவது நான் நடந்து வரேன். நீ போ, நீ காரில் வா சாமி போ. சொன்னால் கேட்க மாட்டீங்களே. சரிம்மா, நான் காரில் வரேன், நீங்கள் நடந்து வாங்க. அம்மா, அங்கேருந்து நேராக கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் புது வீட்டுக்கு வரலாமா? ஆமையா, ஐயர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். உன் பேரில் அர்ச்சனை நல்லபடியாக பண்ண சொல்லி போயிட்டு வந்துடலாம் ஒரு 8. ஏங்க வாங்க நம்ம நடப்போம். நீ போ சாமி, காரை எடுப்போம். ம், சரிம்மா. என்னையா வீடு பிடிச்சிருக்கா? அம்மா, நம்ம பழைய வீடு சூப்பராக இருக்குமா, ட்ரெடிஷ்னலாக இருக்கு. நல்லா புதுப்பிச்சிருக்காங்க. யார்மா வேலை பண்ணது? ஏயா, நீ பாட்டுக்கு பணத்தை அனுப்பிட்ட, எனக்கு என்ன தெரியும்? நானும் அங்கேயும் இங்கேயும் கேட்டு அப்புறமேட்டுக்கு போயிட்டு விசாரிச்சேன். இந்த மாதிரி பழைய வீடெல்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து தான் அப்படி பண்ணினேன். நல்லா பண்ணியிருக்காங்க. உனக்கு பிடிச்சிருக்கா ஐயா? ஐயோ அப்பா, வீடு புத்தம் புதுசாக இருக்குப்பா. நம்ம பூர்வீகம் வீடு, அங்கேயும் இங்கேயும் விரிசலாக இருந்துச்சு இல்லைப்பா. இப்போ பார்க்கும்போது புதுசாக கட்டின மாதிரி இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. என்னை கேட்டால் நானா கல்யாணம் பண்ணி இங்கே இருந்துக்கிறேன். அந்த அரண்மனையில் நீங்கள் 2 பேரும் இருங்க, அதை தான் நான் சொல்லுவேன். அது சரி, நாளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நாங்கள் 2 பேரும் காலமன கடைசியில் இங்கேருந்து காலத்தை கழிச்சுக்குவோம். நீ அந்த அரண்மனையில் இரு சாமி. எங்களுக்கு எதுக்கு அரண்மனை? ஏய் செல்லக்குட்டியே, இதுதான் வேணாங்கிறது. கொன்றுவேன். அப்பாவும் நீயும் இந்த மாளிகையில் தான் இருக்கணும். என்னோட ஆசையே அதாம்மா. மறுபடியும் கஷ்டப்பட போகிறீங்களா? அம்மா, நான் கட்டிக்க போகிற பொண்ணு ட்ரெடிஷ்னலாக தான் லவ் பண்ணுவாள். ஸோ அவள் நான் சொன்னால் கேட்பா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குமா. இந்த இடம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன தான் அரண்மனையில் வாழ்ந்தாலும் இது ஒரு சொர்க்கம்மா. உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது. சரி, வீடு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. பூச்செடிலாம் வச்சுருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்குமா. அம்மா, சரி வா கோயிலுக்கு போகலாம். தம்பி, அதான் காட்டுக்கெல்லாம் போகிறதுலையே வீடு வேலையானதுக்கப்புறம் உங்கள் அம்மா அந்த மருந்து டப்பாலாம் எடுத்து அங்கேயும் இங்கேயும் பூச்செடி நட்டு ஒரு வழி பண்ணிட்டா. பாரு, ஊடையே 2 பூங்காவாக இருக்குது, நல்லா இருக்குல்ல? அம்மா பண்ணதாச்சே, நல்லா தாப்பா இருக்கும். அம்மா, சூப்பராக வச்சுருக்கீங்கம்மா பூச்செடிலாம். பூச்செடி இருந்து என்ன பிரயோஜனம்? மருமம் இருந்தால் தலையில் வச்சு விட்டு அழகு பார்ப்பேன். அது ஒன்று தான் குறை. நீ தாயா சொல்லணும். வந்துட்ட, நல்ல வேலையில் இருக்கிற, படித்து முடிச்சுட்டு. ஏன் சாமி, நல்ல வேலையில் இருக்கிற, வயசு இருக்கும்போதே கண்ணாலாம் கட்டிக்க சாமி. நீ ஓணுன்னு ஒரு வார்த்தை சொன்னா நான் போய் பொண்ணு பார்ப்பேன். ம், ம். என்னங்க பையன் ஊன்னு சொல்லிட்டான், பொண்ணு பார்க்கலாமா? ஏ மம்மி, நான் ஊன்லாம் சொல்லலை, கொன்றுவேன் உன்னை. வா கோயிலுக்கு போகலாம். சரிம்மா, வா வா கோயிலுக்கு போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நகர்றீங்களா? ஹலோ ஹலோ. 88 ஐயாவு, என்ன அங்கே பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. சரி சரி சரி, வா கோயிலுக்கு போகலாம். வா சாமி, உள்ளே போகலாம். ஓகேம்மா, நீங்கள் போங்க, வரேன். அட வாயா. அண்ணே சார், கொஞ்சம் நகருங்க, நான் எங்கள் அண்ணன் கிட்ட பேசணும். சந்தியா, என்னங்க பழச மறந்துட்டீங்களா? ஏங்க, இதுக்கப்புறம் இவள்கிட்டலாம் பேசாதீங்க. இத்தனை வருஷம் உங்களை அண்ணன் கூப்பிட்டதில்ல. இன்னைக்கு என்ன அண்ணங்கிறா? காரில் வந்து இறங்கினதை பார்த்துட்டாலே என்னவோ. என்னம்மா கோயிலா கம்முன்று. அண்ணே, என்னண்ணே காரில் வந்திருக்க? யார் காரணே அது? நம்ம காரு தான்மா, நம்ம காரு தான். என்னண்ணே கார்லாம் வாங்கியிருக்க, ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்ன ஏதுனே காரு? என்னம்மா, ஏன் கார் வாங்கக்கூடாதா? இதோ என் புள்ள நிற்கிறானே ஆஃபீஸர் ஆட்டம். நீ கூட வந்தோடனே சாருன்னு பாத்தியா? என் புள்ள படித்து நல்ல வேலையில் இருக்கான். அரண்மனை மாதிரி வீடு கட்டிட்டோம். புதுசாக கார் வாங்கியிருக்கான். அடுத்து என்ன, என் பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணுறதான். நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் கௌரவம் பார்த்துட்டு வரமாட்டோம்மா. அதனால தான் நாங்கள் எதுக்கும் உன்னை கூப்பிட்றதில்ல. என்ன நீ குத்தி கட்டுறீங்க? அம்மா, நான் கோயில் உள்ள இருக்கேன், நீங்கள் வாங்க. அம்மா, யார் இது? யாரா? இதாண்டி உன் மாமா. மாமா பையனை பார்த்துக்கோ. இதான் உனக்கு முறை பையன்டி. முறை பையனா? அழகா இருக்காரு. என்னம்மா, இத்தனை வருஷம் என்கிட்ட காட்டவே இல்லை. என்ன தங்கச்சி, நான் தான் தாய் மாமன்னு சொல்லி வளர்த்தியா, இல்லை அதுவும் இல்லையா? என்னண்ணே இப்படி பேசுற? என்ன மன்னிச்சிருனே. என்ன, நான் ஏதோ அப்போ தப்பு பண்ணிட்டேனே. இப்போ அவர் பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் ஆகி நாங்கள் சின்ன ஓட்டு வீட்டில் இருந்து கஷ்டப்படுறோனே. மன்னிச்சிருனே, தப்பு பண்ணிட்டோம். என்ன,
ஒன்று கேட்டால் கோச்சிக்க மாட்டீங்க. என்னம்மா சந்தியா, பண உதவி ஏதாவது வேணுமா? சொல்லுமா, நான் தரேன். நாங்களாம் அந்த மாதிரி இருக்க மாட்டோம். பணம் இருந்தால் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி தான் பண்ணணும். என் பிள்ளை அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். மைனி, உங்களோட பணம்லாம் எனக்கு வேணாம் மைனி. உங்களுக்கு தான் கல்யாண வயசுல பையன் இருக்கா, எனக்கும் கல்யாண வயசுல பொண்ணு இருக்கு. பேசாம சம்மந்தம் பண்ணிக்கலாம் நீ. மாமா ரொம்ப அழகா இருக்காருமா, எனக்கு மாமா தான் வேணும். ஏய் சும்மா இருடி, ஓட்டக்குச்சி கம்மிக்கிறேன். இதுல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? என் புள்ள மனசுக்கு பிடிச்சிருந்தா நான் எதையும் செய்வேன். அதெல்லாம் என் பிள்ளையோட இஷ்டம் தான். மைனி, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அண்ணே, நீங்க சொன்னா கூட உங்க புள்ள கேட்க மாட்டாரா? என்னண்ணே, ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிரலானே, சம்மந்தம் பண்ணிக்கலானே. என்னண்ணே, கல்யாண வயசுல பொண்ணு வச்சிருக்கேன். முறை பையன் இருக்கும்போது நான் என்ன வெளியில பையன் தேடணும்? சந்தியா, நான் இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. எல்லாமே என் பையனோட இஷ்டம் தான். அவன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். கல்யாண விஷயம் அவன்கிட்ட தான் கேட்கணும். நானே கேட்கறேன். மருமவனே, என் பொண்ணை கட்டிக்கிறியா சாமி? உங்கள் பேர் சந்தியா. உங்களை அத்தன் நான் கூப்பிடணும். ஆனால் நான் அத்தன் கூப்பிட மாட்டேன். ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து என்னை வந்து பார்க்கல, தூக்கல, சாப்பாடு வாங்கி கொடுக்கல, தீனி வாங்கி கொடுக்கலன்னுலாம் நான் பேச மாட்டேன். உங்கள் கூட பிறந்த பிறப்பு அதான் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவை எப்படிலாம் நீங்கள் அவமானப்படுத்துனீங்க? என்ன சொன்னீங்க? அன்றைக்கி வந்து நாங்கள் கடைசியாக உங்களுக்கு திருவிழாவுக்கு அழைக்கும் போது குட்டி சேராட்டம் வீடு இருக்குது, அந்த மாட்டெல்லாம் வித்துரு, பால்காரன்னு எங்கள் அண்ணன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு கேவலமாக இருக்குன்னு சொன்னீங்களா? மருமவனே, மன்னிச்சிருப்பா. இருங்க, நான் பேசி முடிச்சுக்கிறேன். குட்டி சேவரு என் பொண்ணுக்கு ஒத்துக்காது. என் பொண்ணு ஏசிலேயே வச்சு வளர்க்குறேன். என் பொண்ணு வந்து அங்கே சாணி வடையில் இருக்க முடியாதுன்னு சொன்னீங்க. என்னங்க, நான் பேச வேண்டியதெல்லாம் என் பையனே பேசான். எனக்கு இப்போதாங்க திருப்தியாக இருக்கு. கடவுள் இருக்கிறாங்க. கோயிலா, என்னைக்கு வந்து என்னை அவமானப்படுத்தினாலோ அன்னைக்கே அவன் என் பிறப்பு இல்லை, கூட பிறந்த பிறப்பே இல்லை. என் பையன் நீயும் தான் எனக்கு எல்லாமே. நான் அன்னைக்கே நான் சொல்லிட்டேன். சும்மா பேசுகிறா, அதனால நான் பேசினேன். வேற ஒன்றும் இல்லை. பையன் பாரு கேள்வி கேட்கலாம். என்னத்த சொன்னீங்க? கார் கொண்டு வந்து எங்கே பார்க் பண்ணுறது? சாணியோட துகள்லாம் கார் மேலே தூசு பற்றும், கண்ணாடி அழுக்காயிரும், இன்னும் என்னென்னமோ சொன்னீங்களே. சாரி அத்தை, உங்கள் பொண்ணை நீங்கள் எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்துருப்பீங்க. நான் அத்தை அந்த குட்டி சேவரில் தான் வளர்ந்தேன். அந்த சாணி தூளை தான் நான் மோந்து பார்த்து வளர்ந்தேன். அந்த மாடு இருக்கு பாருங்க, இந்த மாட்டுக்காரனை அண்ணன்னு சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டீங்களோ, அந்த மாட்டுக்காரனோட புள்ள தான் நான். சரிங்களா? அதனால உங்கள் பொண்ணு எனக்கு வேணாத்த, நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுங்க. ம், வரட்டா? என்ன மருமகனே, பழச மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி பேசுறீங்க? நான் உங்களை அத்தரெலாம் கூப்பிட மாட்டேன். தயவு செஞ்சு வழிய விட்றீங்களா? என்ன சொன்னீங்க? எங்கள் அப்பாவை அண்ணேன்னு சொல்லிக்கிறதுக்கு கேவலமாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல. பால் கறக்காத, இருக்கிற மாட்டெல்லாம் விற்றுப்படு, பால் கறக்கிறவன் எங்கள் அண்ணன்னு சொல்கிறதுக்கு கேவலமாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல. நான் சொல்கிறேன், என் வாயில் சாகிற வரைக்கும் உங்களை நான் அத்தன் கூப்பிட மாட்டேன். அதனால் உங்கள் பொண்ணெல்லாம் எனக்கு யாருன்னு தெரியாதுங்க. ஒரு வேளை உங்கள் பொண்ணை கட்டிக்கிட்டா நீங்கள் அத்தனை கூப்பிட்ற நிலமை வரும்ல, அதுக்காகவே சொல்கிறேன். உங்கள் பொண்ணையும் கட்டிக்க மாட்டேன், உங்களையும் அத்தன் கூட மாட்டேன். நகருங்க ஃபஸ்ட்டு. இதே தான் உங்கள் அக்காவுக்கும். பேர் சத்யா இல்லை, போய் சொல்லுங்கள். இங்கே 2 பேருமே எங்கள் அப்பா கூட தகுதி இல்லாமல் பிறந்துட்டீங்க. போனால் போதுன்னு விட்டுறேன், இல்லைனா அவ்வளோதான். போங்க ஃபஸ்ட்டு. என்ன தைரியம் இருந்தால் என்கிட்டயே வந்து பேசுவீங்க. பொண்ணு கொடுக்குறேன் அது இதுன்ட்டு. போங்க அங்கிட்டு. நீ பண்ணது ரொம்ப பேட்மா. அதனால தான் மாமா என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. சின்ன வயசுல எங்களை பேச விட்டுருக்கலாம்ல. ஏன் இப்படி பண்ற? சீ, நீ அம்மாவே இல்ல. ஏய், இது என் பொண்ணு சொல்லிக்கவே கேவலம் இருக்கு. நானே தண்ணியை கடல எச்சி தொட்டு தொடச்சிக்கிட்டு அழுகிற மாதிரி நடிச்சேன். அப்ப கூட அவன் ஒத்துக்கல. நான் ஒரு இடத்த விட்டு காலி பண்ணேன். இந்த நாய் இல்லைன்னா வேற நாய் நமக்கு. சீ, நீலாம் ஒரு அம்மாவா? அம்மா, நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேனாம்மா? ஐயா, 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா அவளுங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நினச்சி கூட பார்க்கல அவளுக. அதுக்கப்புறம் உன்னை கை குழந்தையா தூக்கிட்டு போனேன். அப்போ கூட மதிக்கல, ஒருவ தண்ணி கொடுக்கல, உன்னையா இதான் உன் பிள்ளையானும் கேட்கல. அது மட்டுமா, என்னென்ன பண்ணாளுக தெரியுமா அவளுங்க? அதுக்கெல்லாம் சேர்த்து நீ நல்ல கேள்வி கேட்டுட்டையா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் விட அவளுங்க 2 பேரும் வளரும்போது நான் குழந்தையே பெற்றுக்கல, புள்ள மாதிரி வளர்க்கணுன்ட்டு. அவளுங்க கட்டிக்கிட்டு போனதுக்கப்புறம் தான் நீ பிறந்த. என் விதியே மாறிச்சு சாமி. இதெல்லாம் இருக்கட்டும், உன் சந்தோஷம்தான் சாமி எனக்கு முக்கியம். ஒன்றை மீறி போய் அவளுங்களை உன் தலையில் கட்ட பார்ப்பனா? உன் சந்தோஷம் தாண்டி எங்களுக்கு. ஆமாம் சாமி, நீ பார்த்து எந்த பொண்ணை ஓகே சொல்கிறியோ அந்த பொண்ணை தான் கட்டி வைப்பேன். தங்கச்சாவது வெங்காயமாவது கஷ்டப்படுறப்ப நம்ம கூடயே இல்லை. அவளுங்க இப்போ வந்து பொண்ணு கொடுக்குற நிற்கிறாளுங்க, காசு பணத்தை கண்டவும். அந்த மாதிரி உறவு வேணாம் சாமி. மலை போல நீ இருக்கிற என் புள்ள தான் எங்கள் 2 பேருக்கும் முக்கியம். நீ வா சாமி, போ கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம், வா.
அப்புறம் வாங்க போகலாம், நேரம் ஆயிடுச்சு. பேசிட்டே இருந்து டைம் போனதே தெரியல. ஆமாய்யா, ரொம்ப நேரம் ஆச்சு. அர்ச்சனை பண்ணுவா. என்ன நீங்க இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க? ம், இன்னமும் நீங்க நகரலையா? அட கடவுளே, எங்க இது கோயில் பொது சொத்துங்க, எல்லாரும் வந்து போற இடம். மரம் மாதிரி ஒரே இடத்துல நிக்கிறீங்க. ஏமா நீங்களாவது சொல்ல மாட்டீங்க? யார் இந்த ஆளு நடு ரோட்ல நிக்கிறாரு? ம், அம்மாடி, இது நடு ரோடு இல்லம்மா, கோயில். சுத்தம் ஒரே பைத்தியக்காரங்க எல்லாம். அம்மாடி, என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறியாம்மா? என் புள்ள ரொம்ப தங்கமான புள்ளம்மா. உன்னை கோயிலில் முத தடவை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. கல்யாணமா? என்ன நீங்க கல்யாணம் அதே தான் பேசுறீங்க? ஏங்க, கோயிலில் ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா இப்படி தான் பேசுவீங்களா? உங்களை இருந்து என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். அம்மாடி, நாங்கள் ரொம்ப நல்ல குடும்பமா. எங்களுக்கு ஒரே பையன். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான். ஆனால் இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கோம்மா. என் பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையில் இருக்கான் சாமி. என் பையனுக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு. என் பையன் பார்க்குற பார்வையிலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு புள்ளியோட மனசு பெற்ற தாய்க்கு தெரியாதா? அம்மாடி, உனக்கு சம்மந்தம்னா சொல்லு சாமி, இல்லைன்னா நாங்கள் விட்டுறோம். எனக்கு அம்மா அப்பா சொந்த பந்தம் யாரும் இல்லை. நானே ஒரு ஹாஸ்டலில் இருக்கேன். நீங்கள் நல்ல பணக்காரங்க, உங்களுக்கு ஏற்ற பொண்ணை பார்த்து கட்டிக்கோங்க. என்னை மன்னிச்சிருங்க. என்னம்மா காசு பணம் சொந்த பந்தம்? காசு எங்ககிட்ட இருக்கு, சொந்தம் நாங்கள் இருக்கோம். என் பொண்ணு மாதிரி உன்னை பார்த்துக்கிறேன் சாமி. அதெல்லாம் சொந்த பந்தம் என்ன சொந்த பந்தம்? நான் இருக்கேன்ல, அம்மா மாதிரி உன்னை பார்த்துக்குவேன். உனக்கு பிடிச்சிருக்குதா அதை சொல்லு. என் பிள்ளைக்கு தான், என் பிள்ளை மனசு தான் எல்லாமே. என் பிள்ளைக்கு உன்னை பிடிச்சிருக்கா? என் பாரு வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறான். உனக்கு சம்மந்தமா? உங்கள் பையனுக்கு சம்மதமா? அவன் ஆஃப் ஆகி அரை மணி நேரம் ஆகுதுமா, அவனுக்கு ஓகே தான். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த கோயிலே கல்யாணம் பண்ணிக்கலாம். பிடிச்சிருக்கு. மம்மி, உங்க மருமகளுக்கு என்ன பிடிச்சிருக்கான்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கலாமா? டேய், அம்மா போடுக்கொண்டா, கொஞ்சம் எங்களையும் பாரு. டாடி மம்மி அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னீங்களே, நீங்க போங்க. நான் என் பார்ட்னர் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன். பிடிச்சிருக்கு, உங்க குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் அழகு மருமக, 2 பேரும் நல்ல ஜோடி வருத்தம். கூட பிறந்த சகோதரி தான் அண்ணாங்கிட்ட காசு இல்லைங்கவும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. கஷ்டப்படும் போது உதவியும் பண்ணலை. அதெல்லாம் விட அந்த அண்ணங்கிட்டேயே வளர்ந்துட்டு அவரோட ஏழ்மையை நல்லா கேலி பண்ணாங்க. இன்னைக்கு தான் அண்ணா பெரிய ஆள் ஆனதும் நல்ல வசதி வந்ததும் தன் பொண்ணை அண்ணன் பையனுக்கே கட்டி கொடுக்க ஆசைப்படுறாங்க. எதுக்குங்க இந்த ரிலேஷன்ஷிப்பு? சொந்த பந்தம் கஷ்டப்படும் போது உதவி செய்யலைன்னா நம்மளும் அவங்கள திரும்பி பார்க்கக்கூடாது. நம்ம எந்த நிலைமைக்கு போனாலும் நம்மளை யார் கஷ்டப்படும் போது கை கொடுத்து தூக்குனாங்களோ அவங்கள நம்ம எந்த நிலைமைக்கு போனாலும் கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது. கஷ்டப்படுறவங்களுக்கு கை கொடுக்கணும்ல, கை கொடுத்து தூக்கி விடணும்ல. இதானுங்க நம்மளோட தமிழர் பண்பாடு. இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு நல்ல நிலமையில இருந்தோம் கஷ்டப்படுற ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறாங்க. இதுதாங்க நல்ல விஷயம். எல்லாரும் மாறுங்க. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, மனுஷர்கள் தான் முக்கியம். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு அடுத்தவங்கள்ட்ட போகும். நல்ல உறவு மட்டும்தான் நம்ம கூடயே இருக்கும். அதுக்கு உதாரணம் தான் இவங்க.